இன்னும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு கிராமோஃபோனில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். We are going to see about the important tips while using a gramophone. இந்த கிராமோஃபோன் பார்த்தீங்கன்னா ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸ் ஒரிஜினல் எம்பளத்தோட இருக்குது. இது வந்து ஒரு ஒரிஜினல் கிராமோஃபோன். இது பார்த்தீங்கன்னா பிரேக். இந்த பிரேக் வந்து எதில் அப்ளை ஆகுதுன்னா இந்த டிஸ்கில் தான் அப்ளை ஆகும், இந்த பிளாட்டரில் தான் அப்ளை ஆகும். இந்த பிரேக் வந்து இந்த பிளாட்டரில் பிரேக் மாதிரி பிடிச்சிக்கும். இது வந்து ஸ்பீடு கண்ட்ரோலர் இந்த இருக்குது. இது வந்து சில இதில் வந்து சில மாடலில் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த மாதிரி ரோட்டரி நாப் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் எ ஸ்பீட் கண்ட்ரோலர் சுவிட்ச். இது சவுண்ட் பாக்ஸ், ஒரிஜினல் சவுண்ட் பாக்ஸ், நல்ல குவாலிட்டியான சவுண்ட் பாக்ஸ், சூப்பராக இருக்குது. மைக் போட்டு ஆம்பிளிஃபையர் போட்ட மாதிரி இருக்குது. சில இதில் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊசி. ஏன்னா இந்த ஊசி வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பாட்டு வந்து ரொம்ப குவாலிட்டியாக வரும். ஊசி, இந்த சவுண்ட் பாக்ஸ் செட்டு. ரெக்கார்டு வந்து க்ளீனாக இருக்கணும். இந்த ரெக்கார்ட் ஷுட் பி க்ளீன். ஏன்னா இந்த பாட்டு வந்து இந்த க்ரூஸில் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த ரெக்கார்டில் இருக்கக்கூடிய இந்த லைன்ஸில் தான் பாட்டு வந்து மெக்கானிக்கல் வைப்ரேஷனாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன செய்யணும், இதை க்ளீனாக வைக்கணும். சிலவங்க வந்து கெரசின் போட்டு துடைப்பாங்க. சம்படி யூசிங் கெரசின் டு க்ளீன் திஸ், பட் அது வந்து நாட் அட்வைசபிள். கெரசின் வந்து நாட் அட்வைசபிள். ஏன்னா அதில் வந்து சர்ஃபேஸில் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். அதனால என்ன செய்யணும்னா அந்த குவாலிட்டி வந்து குறையும். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ரெக்கார்ட் கிளீனர், நம்ம அது எப்படி பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். இது வந்து ரெக்கார்ட் கிளீனர். கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளாத் யூஸ் பண்ணி இந்த டைரக்ஷனில் நம்ம துடைக்கணும். க்ளீன் த சர்ஃபேஸ் லைக் திஸ். ஏன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால இந்த க்ரூஸில் இருக்கக்கூடிய அழுக்குகள் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகுது. த டஸ்ட் டெபாசிட்டட் இன் த க்ரூஸ் வில் பி ரிமூவ்டு ஈஸிலி. ஓகே. தென் கீப் ஜஸ்ட் 2 minutes அண்டர் த ஃபேன். ஏன்னா கொஞ்சம் அதில் ஏதாவது கொஞ்சம் வெட்டாக இருந்ததுன்னா அது வந்து ட்ரை ஆகிடும். சூப்பராகிட்டு க்ளீன் ஆகிட்டு. சரி, என்கிட்ட ஒருத்தங்க அன்னைக்கு வந்து கேட்டாங்க, சார் கொஞ்சம் ஊசி தருவீங்களான்னு கேட்டாங்க. ஏன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய ஊசி வந்து எல்லாமே ரொம்ப ரஸ்ட் ஆகிட்டு, பட் ஆல் த நீடில்ஸ் ஆர் வெரி ரஸ்டி சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு ஊசி போதும் உங்களுக்கு, நீங்கள் வேறு ஊசியே மாற்ற வேண்டாம், இந்த ஒரு ஊசியை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஊசியை எடுத்துருவாங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பழைய ஊசி, இப்போ என்கிட்ட நான் கொஞ்சம் பழைய ஊசி இருக்குது, எல்லாமே ரஸ்டி, இப்போ ரொம்ப ரஸ்ட்டாக இருக்குது. பட் இதுதான் ஒரிஜினல் ஊசி. ஏன்னா இப்போ வரக்கூடிய ஊசி பார்த்தீங்கன்னா கலர் வந்து இந்த மாதிரி இருக்கும், பட் இது வந்து வேற குவாலிட்டி. சதா ஆணி இருக்குது பாருங்கள், நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஆணி, அந்த மெட்டீரியல் எடுத்து பண்ணுறாங்க. ஒரு ஊசி 5 ரூபா வச்சு கொடுக்குறாங்க. பட் இது வேஸ்ட்டு. ஏன்னா இது வந்து சாஃப்ட் அயன். சாஃப்ட் அயனில் பண்ண ஊசி ஈஸியாக வளையும், ஈஸியாக அந்த ஷார்ப்னஸே இருக்காது. பட் ஒரு பாட்டு போட்டிங்கன்னா அது போயிடும், திருப்பி நம்ம ரெண்டாவது இதை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த பழைய ஊசி பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த ஷார்ப்னஸ் போகாது. போனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை நம்ம ரீஸ்டோர் பண்ணி எடுக்கலாம். நான் அதை சொல்லித்தரேன் எப்படி பண்ணலான்னு. ஒரே ஒரு ஊசி போதும். நான்லாம் ஒரே ஒரு ஊசி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், பழைய ஊசி. இது என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கரசின் எடுத்துங்க. கரசின் கிடைக்கலன்னா தின்னர் எடுத்துங்க. இந்த பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தின்னர் எடுத்துங்க. டேக் சம் கரசின். இஃப் கரசின் இஸ் நாட் அவைலபிள் யூ கேன் யூஸ் தின்னர் ஃபார் யூசிங் திஸ் பெயிண்ட் பர்பஸ். அதுக்குள்ளே கொஞ்சம் இந்த ரஸ்டான ஊசியை போடுங்க. ஓகே. ஒரு 1 hourல இந்த ரஸ்ட் எல்லாம் வந்து என்ன ஆகும்னா அந்த கெரசின்ல போயிடும். கெரசின் தின்னர் இருந்ததுன்னா போயிடும். ஆஃப்டர் 1 hour இந்த ஊசியை எடுத்து இந்த மாதிரி துணியில் அதில் இருக்கக்கூடிய கரசின் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஊசியில் இருக்க அந்த ரஸ்ட்டு போயிடும், அந்த துரு போயிடும். இப்போ நான் அதில் ஒரு ஊசி எடுக்கிறேன். இது எல்லாமே பழைய ஊசி. இது வந்து சாண்ட் பேப்பர் கடையில் கிடைக்குது, 400. இதோட நம்பர் வந்து 400, 320. இதெல்லாம் வந்து நைஸ் பேப்பர். இந்த பேப்பரில் ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ நான் இப்போ 320 யூஸ் பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு தேஞ்சு போன ஊசி. திஸ் இஸ் அ ஓல்டு நீடில், யூஸ்லெஸ் நீடில். இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி பண்ண போகிறேன் பாருங்கள். இதை இந்த மாதிரி பிடிச்சிங்க. ஷார்ப் எண்டு இங்கே இருக்குது. திஸ் இஸ் த ஷார்ப் எண்ட். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த டைரக்ஷனில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் கை வச்சு பார்த்தாலே தெரியும், பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். இது வந்து ஒரிஜினல் ஊசி. ஏன்னா இதோட மெட்டீரியல் வேறு. இது வந்து ஹார்டன் அயன், ரொம்ப ஹார்ட்னஸாக இருக்கும். ஒரு 4-5 தடவை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். 3 or 4 times இந்த மாதிரி நீங்கள் இந்த டைரக்ஷனில் எப்படி பண்ணிங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து ஒரு ஒரிஜினல் ஊசிக்கு எவ்வளோ ஷார்ப்னஸ் இருக்குமோ அந்த ஷார்ப்னஸ் இதில் வந்துடும். இது பழைய ஊசி, ஒரிஜினல் ஊசி. நான் இப்போ இதை எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அந்த ஊசி நான் அதில் மாட்டியாச்சு.
கொஞ்சம் கீ கொடுக்குறேன். ஸோ இந்த கீ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு தெரியும். அதுக்கு மேலே டைட் பண்ணாதீங்க, ஏன்னா இதெல்லாம் வந்து பழைய ஸ்ப்ரிங். ப்ளீஸ் வைண்ட் திஸ் கீ அப் டு சர்டன் எக்ஸ்டென்ட். ஏன்னா அதுக்கு மேலே பண்ணோன்னா மேபி இந்த ஸ்ப்ரிங் வந்து பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, போதும்னு நினைக்கிறேன். இது பிரேக் அப்ளை இருக்குது. நான் பிரேக்கை ரிமூவ் பண்ணுறேன். பிரேக்கை ரிமூவ் பண்ணோன்னே பிளாட்டர் ஓட ஆரம்பிச்சிட்டு ஓரளவுக்கு ஸ்பீடு வந்த பிறகு தான் நம்ம இதை தூக்கி வைக்கணும். நான் இப்போ வைக்கிறேன் பாருங்க, குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, இதோட குவாலிட்டி பார்த்துருப்பீங்க. உண்மையிலே வந்து இது ரெக்கார்ட் பிளேயரில் பாடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்குது. ஏன்னா இது வந்து ஆக்சுவலி ஒரு இறைச்சல் இல்லை, ஈவன் பேஸ் கூட வருது. இட்ஸ் வெரி கிளியர் சாங். அதோட பேஸ் கூட நமக்கு கேட்குது, அந்த அளவுக்கு இருக்குது. அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊசி. நான் ஒரு பழைய ஒரு மொட்டை ஊசி எடுத்து இந்த மாதிரி அதை ஷார்ப் பண்ணி போட்டோன்னா அது இவ்வளோ குவாலிட்டியாக வருது. ஸோ இது மாதிரி நீங்களும் பண்ணலாம். அந்த ஊசி வந்து ஒரு ஊசியை எடுத்து நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஊசியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அதாவது ஓல்ட் இஸ் கோல்டு. பழைய பொருளுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. இப்போ உள்ள ஊசி பார்த்தீங்கன்னா இந்த ஊசி நீங்கள் என்னென்னு தான் ஷார்ப் பண்ணாலும் ஷார்ப் ஆகாது. ஏன்னா இது வந்து சாதாரண ஒரு ஆணி. அதனால் இதை வாங்காதீங்க, இது வேஸ்ட்டு. பழைய ஊசி யார்ட்டையாவது இருந்ததுன்னா அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, இது வந்து இதில் ஊசி வந்து ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது பிரேக் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா அது ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது இந்த பிளாட்டர் சுற்றிட்டு இருக்கும்போது நிறைய பேர் தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது சடனாக பிரேக் அப்ளை பண்ணிடுவாங்க. பிரேக் அப்ளை பண்ணாங்கன்னா என்ன ஆகுனா, இந்த ஊசி இது வந்து பயங்கர வெயிட்டு. இந்த ஊசி வந்து அந்த எந்த இடத்துல அது அப்ளை ஆகுதோ அந்த இடத்துல வந்து ஒரு கோடு விழுந்துடும். சி ப்ளீஸ் டோன்ட் அப்ளை சடன் பிரேக் வென் திஸ் இஸ் பிளேயிங். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இது ஓடிட்டு இருக்கும்போது தான் இந்த சவுண்ட் பாக்ஸை தூக்கி வைக்கணும். ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் த சவுண்ட் பாக்ஸ் சுட் பி பிளேஸ்ட் ஆன் த ரெக்கார்ட் வென் திஸ் இஸ் ரன்னிங். இது ரன் ஆகிட்டு இருக்கும்போது தான் வைக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நீங்கள் பிரேக்கை ரிலீஸ் பண்ணீங்கன்னா இதுலேருந்து ஓட ஆரம்பிக்கும். இது வந்து இப்போவும் அந்த இடம் வந்து என்ன ஆகும்னா மார்க் ஆகிடும். அந்த இடம் வந்து பிரேக் ஆகிடும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி. திஸ் ஆல் ஆர் ட்ரெஷர்ஸ். நமக்கு திருப்பி கிடைக்காது. அதனால இருக்கிறத நம்ம பாதுகாத்துக்கணும். எவ்வளோ தூரம் அந்த ரெக்கார்டை நீங்கள் பாதுகாக்கணுமோ பாதுகாத்துங்க. இதில் உள்ள எல்லாமே அப்படி தான். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. அரௌண்ட் ஒரு 75 இயர்ஸுக்கு முன்னாடி இவ்வளோ குவாலிட்டியான வுட்டு, இவ்வளோ குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அவங்க வந்து அந்த டைமில் அந்த டெக்னாலஜி வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு. அதை வந்து நம்ம பாதுகாக்கணும். நம்ம வந்து அதை எந்த அளவுக்கு நம்மளால் பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை பாதுகாக்கணும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம வந்து நிறைய கீ கொடுத்துருப்போம். இப்போ வந்து பாட்டு போதும்னு சொல்லி நம்ம ஸ்டாப் பண்ணும்போது அந்த கீ டென்ஷன்லேயே இருந்துட்டு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன ஆகணும், அந்த ஸ்ப்ரிங் வந்து இந்த டென்ஷன்லேயே இருக்கும்போது அது நாசம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் நேரம் இப்படி ஃப்ரீயாக ஓட விட்டுருங்க. இப்போ வந்து நான் இதை ஃப்ரீயாக ஓட விட்டுருக்கேன், ஏன்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து டென்ஷன் குறைஞ்சிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு லைஃப் வரும். இந்த ஸ்ப்ரிங்கோட லைஃப் வந்து நமக்கு ஓரளவுக்கு நமக்கு ஸ்பீடு குறைஞ்சோன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஸ்ப்ரிங் வந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஆஃப்டர் பிளேயிங் த சாங், ப்ளீஸ் ரெடியூஸ் த ஸ்ப்ரிங் டென்ஷன். Let the platter rotate freely without this sound box. So then automatically the tension of the spring will be reduced. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வினைல் கிளீனர் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். இதை எப்படி பண்ணுறது, எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லி. உங்களுக்கு இது எப்படி பண்ணணும்னு தெரியும்னா நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது வினைல் ரெக்கார்ட், இது மாதிரி அரக்கு ரெக்கார்டு, 78 எல்லாமே வந்து உங்களுக்கு இது யூஸ் ஆகும். இது மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். சின்ன சின்ன டிப்ஸு, சின்ன சின்ன ப்ராப்ளங்களை எப்படி சால்வ் பண்ணுறது, எல்லா வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உண்மையிலே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ மே லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அடுத்த வீடியோ வர வரைக்கும் பாய்.